பெரம்பலூர் மாவட்டம் கொத்தவாசல் கிராமத்தில் 1957ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வரும் அரசு தொடக்கப்பள்ளி கடந்த 2014ஆம் ஆண்டு நடுநிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு தற்போது 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியின் சிறப்பு அனைத்து ஆசிரியர்களும் நல்ல மனதோடும் நல்ல ஒத்துழைப்போடும் நல்ல ஒரு முயற்சியோடும் அனைத்து மாணவர்களும் கல்வி கற்றுக் கொடுக்கின்றனர். மற்றும் இப்பள்ளியில் பயின்ற மாணவர்கள் அனைவரும் நல்ல நிலையில் உள்ளனர். தனியார் பள்ளிக்கு இணையாக தரமான கல்வி அளிக்கப்படுவதாலும் கணினி பயிற்சி, தற்காப்பு கலைகள் என பல்வேறு வசதிகள் மாணவர்களுக்கென பிரத்யேகமாக ஏற்படுத்தப்பட்டுள்ளதாலும் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமானோர் தங்களது குழந்தைகளை இந்த பள்ளியில் ஆர்வமுடன் சேர்த்து வருகின்றனர். ஒரு பிள்ளைங்க போல வந்திருக்காங்க, அட்மிஷன் போட்டுட்டு இருக்காங்க. நான் என்னோட பையனையும் இன்னைக்கு சேர்க்கறதுக்கு வந்திருக்கேன். இந்த ஸ்கூல்ல படிப்பை தவிர நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. தற்காப்பு கலைஞர் சொல்லி தராங்க, இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க. இந்த நிலையில் 1 முதல் 6ஆம் வகுப்பு வரை ஒரே நாளில் 100 மாணவ மாணவிகளை அவர்களின் பெற்றோர் இந்த பள்ளியில் ஆர்வத்துடன் அழைத்து வந்து சேர்த்துள்ளனர். போனிக்ஸ் சவுண்ட், வாய்ஸ் சவுண்டை வச்சே இங்கிலீஷ் நல்லா பேசுறதுக்கு கத்து கொடுக்கறாங்க. மேலும் குறிப்பிடத்தக்க செயலாக இந்த பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு இயற்கை விவசாயம் குறித்த விழிப்புணர்வு உள்ளிட்ட இணை பாடங்களும் அளிக்கப்பட்டு வருவதோடு பள்ளியை சுற்றிலும் ஏராளமான பயன் தரும் செடி கொடிகள் பயிரிடப்பட்டு அதில் விளையும் காய்கறிகள் மதிய உணவிற்காக பயன்படுத்தப்படுகின்றன. இதனால் அறிவுடன் சேர்த்து ஆரோக்கியத்துடனும் மாணவர்கள் கல்வி கற்கும் அழகிய சூழல் நிலவுவதால் கொத்தவாசல் கிராமத்தில் இருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தும் பெற்றோர் தங்களது குழந்தைகளை இந்த பள்ளியில் சேர்க்க அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். தற்காப்பு கலை சொல்லி தராங்க, இயற்கை சார்ந்த எல்லாம் இங்கேயே இருக்குது, அழகா இருக்கு. வேற என்ன? சிலம்பம், பரதநாட்டியம். தலைமை ஆசிரியர் இல்லாத போதும் இளவழகன் என்ற இடைநிலை ஆசிரியர் மாணவர்கள் சேர்க்கையை கணிசமாக அதிகரிக்க பெரும் முயற்சி எடுத்து வரும் சூழலில் இந்த பள்ளிக்கு சென்று வர மாணவர்களுக்கு உரிய பேருந்து வசதி ஏற்படுத்தப்படாதது பெரும்பாலான பெற்றோர்கள் மத்தியில் ஏக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதில் அரசு தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.